நலமா இருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. முதல் வசனம் என்னாகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 2வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாய் முறுமுறுத்தார்கள். சபையார் எல்லாரும் அவர்களை நோக்கி, எகிப்து தேசத்திலே செத்து போவோமானால் நலமாயிருக்கும், இந்த வனாந்திரத்திலே நாங்கள் செத்தாலும் நலமாயிருக்கும். என்ன சொல்றாங்க? ஆண்டவர் ஒரு பெரிய சமுதாயத்தையே, ஒரு பெரிய தேசத்தையே விடுவித்து, பார்வோன் என்ற ஒரு பெரிய மன்னனின் கீழாக விடுவித்து, கொடுமையான வாழ்விலிருந்து விடுவித்து, நோக்கமில்லாத வாழ்விலிருந்து விடுவித்து, அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்து, பெருமூச்சிலிருந்து விடுவித்து, துக்கத்திலிருந்து விடுவித்து வெளியே என்ன பண்றாரு? கொண்டு வரும் பொழுது அந்த நடத்தி கொண்டு போகிற பாதைகளிலே, அந்த ஆசீர்வாதத்திற்கு நேராக போற பாதையிலே பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வரும் பொழுது ஜனங்கள் எல்லாருமே என்ன சொன்னாங்கன்னா, அங்கேயே இருந்து செத்து இருந்தோம்னாலும் எங்களுக்கு எப்படி இருக்கும்? நலமாயிடும். இல்லை இப்பயே செத்து போனாலும் என்னவா இருக்கும்? நலமாயிடும். இங்க இருக்கிறவர் நான் உட்பட ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலே அப்படி எண்ணி இருப்போம். சரி, செத்துட்டா என்ன எப்படி இருக்கும்? நல்லா இருக்கும். அது ஏன் எப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, மரணம் அப்படிங்கிறது துன்பத்திலிருந்து விடுதலை ஆகுகிற வழி அப்படின்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் செத்து போயிட்டா நம்மளுக்கு என்ன இருக்கும்? நல்லா இருக்கும். வாழ்க்கை சுமூகமா இல்லை, ஏதோ ஒரு நெருக்கடி, அழுத்தம், பயம், வாழ்க்கையை சந்திக்க தைரியம் இல்லை, பலன் இல்லை, ஒன்றும் எந்த சுற்றி பார்த்தா எல்லா இடத்துலையும் இருட்டு, திசை தெரியல, இப்படியெல்லாம் இருக்கிறத விட நம்பிக்கையே இல்லாத சூழ்நிலை செத்து போயிட்டா என்னவா இருக்கும்? இதுல இருந்து எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். இங்க இருக்கிற எல்லாருமே ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திலேயாக அப்படி நினைச்சிருப்போம். செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு எப்ப என் மனம் சொல்லிருச்சோ, அதுல இருந்து என்ன விடை எனக்கு தெரிகிறது. அப்ப எது என் வாழ்க்கைக்கு நலம் அப்படிங்கிறத யோசிப்பதற்கு என் மனம் தகுதியற்றதாய் மாறுகிறது. 20 கிலோமீட்டர் தான் ஒரு வண்டி ஓடும் அப்படின்னா 40 கிலோமீட்டர் அதில் எதிர்பார்க்கறது என்ன கிடையாது? நியாயம் இல்லை. செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு யோசிச்சிருச்சு இல்லை, அப்பவே நான் இதெல்லாம் இருந்தா வாழ்ந்துருவேன் அப்படின்னு உங்கள் மனம் சொல்வதற்கு லாயக்கற்றதா ஆயிடுச்சு. அப்ப அதுவும் என்னதுதான்? சரியாக இருக்க வாய்ப்பு இல்லை. அதை தான் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இது இருந்தா நல்லா இருக்கும், இது இருந்தா நல்லா இருக்கும், இப்படி ஆயிட்டா நல்லா இருக்கும், இப்படி இருந்தா பிரச்சனை தீர்ந்துடும், இல்லை இது மாறிட்டா பிரச்சனை தீர்ந்துடும் அப்படின்னு என் மனம் யோசிக்குதுல்ல. அப்படி யோசிக்கிறது தப்பு அப்படின்னு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அதே மனம் தானே செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது. அப்ப அந்த மனம் சொல்லுகிற ஐடியாவும் தப்பா தான் இருக்கும். அதுதான் அந்த முதல் வசனத்துல இருந்து வருகிற கன்க்ளூஷன். ரைட்டா? அப்போ உங்க மனம் சொல்லதை கேட்காதீங்க. உங்க மனம் சொல்லும், இது இருந்தா நல்லா இருக்கும், இந்த கோர்ஸ் எடுத்தீங்கன்னா தான் நீ நல்லா வாழ முடியும். கிடையாது, இவ்வளவு சம்பளத்துல தான் நல்லா வாழ முடியும், இதெல்லாம் கிடைச்சாதான் இந்த சூழ்நிலை தீரும். நம்பாதீங்க. அதை ஏன் நம்பாதீங்க? நம்ம அறிவுபூர்வமா யோசிங்க. ஏன்னா இந்த மனம் தான் நீ செத்து போயிட்டா நல்லா இருக்கும்னு தோணுச்சு ஒரு நாள்ல. அப்படி தோணுச்சு இல்ல, அப்பவே இந்த மனம் வாழ்வதற்கு யோசனை தருகிற மனமாக இல்லை, அது லாயக்கற்றது. அதுதான் ஃபர்ஸ்ட் இதுல நீங்க சொல்றது. இந்த வசனம் எல்லாத்தையும் தெரியும், அப்படி வச்சுங்க. ரெண்டாவது குடும்ப வாழ்வு. இப்ப தனிப்பட்ட வாழ்வுல இருந்து அப்படியே ரெண்டாவதா குடும்பத்துக்கு போவோம். மனிதனுடைய 5 விதமான வாழ்க்கையை பிரிக்க போறேன். ரெண்டாவதா குடும்பத்துக்கு வருவோம். குடும்பத்துக்கு வரும் பொழுது கல்யாணம் எதுக்கு பண்றோம் அப்படின்னா, இப்ப இருக்கிறத விட என் வாழ்க்கை சுமூகமா மாறும் அப்படிங்கிறதுக்கு தான் கல்யாணம் பண்றோம். பையன் பாவம் ஒண்டிக்கட்டையா இருக்கிறான். ஒரு உறவுகள் ஏற்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கை மேன்படும். கல்யாணத்துக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணலாம்? மேம்படும் நம்மளுக்கு. அதாவது வசனம் சொல்லுது, அந்த வசனத்தை நான் மார்க் பண்ணலை, நீங்க வாசிக்க வேண்டாம். ஒண்டியா இருப்பதை பார்க்கிலும் இருவர் கூடி இருப்பது நலம் இருக்கா வசனத்துல. காரணம் என்ன? ஒருத்தன் விழுந்தால் ஒருத்தன் தூக்கி விடுவான். இப்ப வாழ்க்கை பெட்டரா மாறும். அப்படிதான் ஒரு உறவுக்குள்ள நான் போறேன். இப்ப கவனிங்க, அதுவே சிக்கலா மாறிடுச்சுன்னா 1 சாமுவேல் புஸ்தகம் 18வது அதிகாரம் 22வது வசனம் எல்லாம் எடுத்துங்க.
இப்ப தனிப்பட்ட வாழ்க்கையிலிருந்து எங்க போறேன்? குடும்ப வாழ்க்கைக்கு போறேன். பின்பு சவுல் தன் ஊழியக்காரனை பார்த்து, நீ தாவீதோடு ரகசியமாய் பேசி, இதோ ராஜா உன்மேல் எப்படி இருக்கிறார்? சாரி, தாவீதை கொல்ல துரத்துனது யாரு? அது தெரியுமில்ல. ராஜா உன் மீது பிரியமா இருக்கிறார், அவருடைய ஊழியக்காரர் எல்லாரும் உண்மை நேசிக்கிறார்கள். இப்போதும் நீ ராஜாவுக்கு மருமகனானால் நலம் என்று சொல்லுங்கள் என்று என்ன பண்ணான்? கற்பித்தான். மருமகனானால் நலம். இப்போ சவுல் என்கிற மன்னனுடைய கணக்கு என்னன்னா, தேசத்துக்கும் எனக்கும் பெரிய சேலஞ்ச் வந்துச்சு. தாவீது என்கிற ஒருவன் என்ன பண்ணா, அந்த சவாலில் கோலியாத் என்கிற சவாலை முறியடித்து என்ன பண்ணான்? தேசத்தை ரட்சித்தான். இப்ப இவனை கூட வச்சுக்கிட்டோம்னா வர்ற போர்களை எல்லாம் யாரை வச்சு ஜெயிச்சிடலாம். கிரெடிட், அதாவது அதுல இருக்கிற வர லாபம் யாருக்கு? சவுலுக்கு. செத்து போயிட்டானாலும் பிரச்சனை கிடையாது. இப்ப இந்த கணக்கு யாருடையது? சவுலுடையது. அதனால என்ன சொல்றான்? ராஜாவை மேல ரொம்ப உன்னை நேசிக்கிறாரு, ராஜாவின் தளபதிகள் அமைச்சர்கள் எல்லாருமே உன்னை நேசிக்கிறார்கள் அப்படின்னு போய் தாவீதுக்கு எடுத்து சொல்லி சவுலுடைய மகள் பேர் வந்து மீகா, அவளை கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன், ராஜாவுக்கு மருமகனானா உனக்கு எவ்வளவு நல்லது அப்படின்னு சொல்லி அனுப்புறான். தாவீது கிட்ட போய் சொல்லும் பொழுது அவனும் ஓகேன்னுறான். ஏன்னா இவன் யாரு? ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருக்கவன். ஆஃபர் என்ன வருது? ராஜாவுக்கு மருமகன். நம்மளும் என்ன பண்ணிடலாம்? செட்டில் ஆயிடலாம். பாருங்க, எல்லாருடைய எண்ணமும் அதுதான். ஒரு சம்பந்தம் ஏற்பட்டால் பொண்ணு நல்லா இருப்பா, பையன் நல்லா இருப்பான். ஆனா அவங்க என்ன கணக்கு பண்றாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம என்ன கணக்கு பண்றோம்னு அவங்களுக்கு தெரியாது. இப்ப கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? கர்த்தர் தாங்க வெளிப்படுத்தினார் பைபிள்ல இருந்து. சவுல் என்ன கணக்கு போடுறான்னு யாருக்கு தெரியாது? தாவீது தெரியாது. தாவீது ஏன் ஓகே சொல்றான்? ஆடு மேய்ச்சிட்டு இருந்தோம், நாளைக்கு என்ன வாயிருவான்? ராஜாவுக்கு மருமகன் ஓகே சொல்லிடலாம். அப்ப ரெண்டு பேரும் ஒரு கணக்குல தான் என்ன பண்றாங்க? உள்ள வராங்க. புரியுதா? மாடு வேடிக்கை போய் பார்த்துருக்கீங்களா? மாடு வேடிக்கை வளர்க்குறவன் ஒருத்தன், அடக்கிறவன் ஒருத்தன். என்ன சொல்ல வரேன்னு புரியுதா? 25 வருஷமா உன்னை வளர்த்து நம்ம கையில கொடுப்பாங்க. அடக்கிறது நம்ம வேலையா? ஆண் பெண் ரெண்டுக்கும் பொருந்தும். புரியுதா? அது ஆகுமா? பாருங்க, போன இந்த மாட்டு வேடிக்கை பார்க்க மாட்டேன், மாட்டு வேடிக்கை பின்னாடி வர நியூஸ் பார்ப்பேன். பாவமா இருக்கும். மாடு முட்டி மூதாட்டி பலின்னு போட்டாங்க போன தடவை. நான் நியூஸை பார்த்து தான் சொல்றேன். பையன் அடக்க போயிருப்பான் போல இருக்கு, இந்த அம்மா பார்க்க போயிருக்கு. நான் என்ன சொல்றேன், ரெண்டு பேரும் கட்டி வச்சிட்டோம்னா, இவன் அடங்குறான் அடங்கலை, இது அடக்குறா, இது அடங்குது, இது அடங்கலை. நான் என்ன சொல்றேன், பெத்தவங்க தள்ளி நின்று பாருங்க. நீ ஏன் கிட்ட போய் பார்த்து ஆகணும்? நான் சொல்றது புரியுதா? இது எல்லாத்துக்கும் ஆனது புரியுமா இல்லையா? இது நான் வந்து பொதுவா கிறிஸ்தவர்களுக்கு ஃபேமிலி கவுன்சிலிங் கொடுக்கறது இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணும். பொதுவா ஒரு ஃபார்முலா சொல்றேன், உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். 25 வருஷமா வளர்த்து கொடுக்குறாங்க, பயலை கொடுக்குறாங்க. அவன் ஒரு கணக்குல வர்றான். அவங்க அம்மா அப்பா என்ன நினைப்பாங்க? இது கல்யாணத்துக்கு அப்புறம் திருந்தோம் அப்படின்னு நினைப்பாங்க. பொண்ணை கொடுக்கும்போது என்ன கொடுப்பாங்க? சரி அங்கே போய் சமைக்க கற்றுக்கும். கற்பனை இல்லை. போன வாரம் பத்திரிக்கை வச்சாங்க, காலேஜ் ஸ்டாஃப் ஒருத்தருடைய மக கல்யாணம். எனக்கு அவங்களுக்கு தெரியாது. வெள்ளிக்கிழமை வச்சாங்க, நான் வெள்ளிக்கிழமை லீவ் போட்டு வந்துட்டேன். உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு வந்துட்டேன். நான் வர முடியாத சூழ்நிலைங்க. ஒரு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாங்க. ஒரு மரபு இல்லை, பத்திரிக்கை கொடுத்தா ஒரு ஜெபம் பண்ணும். ஜெபம் பண்ணுற மாதிரி சொன்னாங்க, சமைக்கவே தெரியாதுங்க, படிச்சிருக்கேன், சமைக்கவே தெரியாது அப்படின்னாங்க. அவங்க அம்மா என்ன பண்ண போகிறாளோ. நான் என்ன சொன்னேன், மாப்பிள்ளையை ஆசீர்வதிங்க, மாப்பிள்ளை வீட்டாரை ஆசீர்வதிங்க, மாப்பிள்ளையை இறைச்சிங்க, மாப்பிள்ளை வீட்டாரை இறைச்சிங்க. என்ன ஜெபம் பண்ணுவீங்க? அப்படிதான் ஜெபம் பண்ணேன். நானும் இந்த மீம்ஸ் எல்லாம் பார்க்குறேன்ல, மீம்ஸ் எல்லாம் போடுவாங்க. ஒய்ஃபும் காட்டுவா. அரளிக்கீரை சாம்பார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வச்சு கொடுத்துச்சுன்னா என்ன ஆகும்? ஒன்றுமே தெரியாமல் வருவாங்க. ஆனால் நான் அப்புறம் குடும்பம் பண்ணும்பொழுது நல்லா கெட்டியாக பிடிச்சிக்குவாங்க. அந்த மாதிரி கேஸும் உண்டு. பையன் அப்படி இப்படி இருப்பான், அதுக்கப்புறம் வேலைக்கு போய் பொறுப்பாக என்ன பண்ணுவான், குழந்தை இருந்தாலும் பிறந்தோடனே கொஞ்சம் பொறுப்பாக வருவான். அப்படி இருக்கிறதும் உண்டு, இல்லாமன்னு நான் சொல்லலை. ஆனால் பொதுவாக கட்டி கொடுத்தாச்சுன்னா ரெண்டு சைடுமே தள்ளி நின்றுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் ரொம்ப மாறி இருக்கேன். இப்போ 10 வருஷம் வரப்போகுது. ஏன் மாறினேன்? கர்த்தர் மாத்தினார் ஒன்று, என் மனைவி மாத்தினா. நான் வாங்கின குத்து அப்படி, என் ஒய்ஃப் தான் மாத்தினா. என்ன
ஏமா சொன்ன நீ தள்ளி நில்லு. மைக்லேயே சொல்லலாம் பாருங்க. அம்மா சொல்லுவாங்க, டேய் உங்க புள்ள விளக்க தெரில, நான் குளிப்பாட்டுறேன், உங்க புள்ள விளக்க தெரில, புள்ள விளக்க சொல்ல. என் ஒய்ஃப் சொல்லுவா, உங்க அம்மா என்ன புள்ள வளர்த்துருக்காங்க, யார? ரெண்டு ரெண்டு உண்மைதான். எனக்கு புள்ள விளக்க தெரியுங்கிறது ஒரு விதத்தில் உண்மைன்னு வச்சுக்கலாம், ரைட்டு. ஒய்ஃப் கிளியராக சொல்லுவா, என்ன உங்க அம்மா புள்ள வளர்த்துருக்கு, கரெக்டு. புரிந்து கொள்ளுகிறவர் பாக்கியவான்கள். இவனுக்கு ராஜாவுக்கு மருமகன் ஆவது நல்லது. இவன் ஒரு கணக்கில் போனான், ஆடை மேய்ச்சிக்கிட்டு இருக்கோம், ஓரளவு என்ன பண்ணிடலாம், செட்டில் ஆயிடலாம். அவன் என்ன நினைக்கிறான், இவன் கோலியாத்தியே வெண்டுட்டான், இவனை யுத்தத்துக்கு அனுப்பிச்சிட்டோம்னா நம்ம சேஃப்டியாக இருந்துக்கலாம். இவன் ஒரு கணக்கு. இடையில பொண்ணு என்ன பண்ணுறான், கட்டி கொடுக்குறான். கடைசியில் என்ன ஆச்சு, திருமணம் ஃபெயிலியர். ஒரு உறவுக்குள்ளே போகிறோம், எதுக்கு, வாழ்க்கை சுமூகமாகணும், இதை விட பெட்டராக மாறணும். அந்த உறவே என்ன ஆகும், சிக்கலாக மாறும். நம்ம ஒரு கணக்கு நலமா இது இருந்தால் நலமா இருக்குன்னு போகும்போது அந்த உறவே என்ன ஆகும், சிக்கலா மாறும். இப்ப சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா, சிரிக்கிறீங்க பாருங்க. வரேன் கன்க்ளூஷன் வரேன், கன்க்ளூஷன் வந்தால் தான் புரியும். பாருங்க, பிள்ளைங்க பிறக்கும் பொழுது நான் என்ன சொல்றேன், என்ன வச்சுதான் சொல்றேன், பிள்ளைங்க பிறக்கும் பொழுது நல்லா இருக்கும். எங்க அப்பா சொன்னார், ஒரு வாரிசு வேணும், தூக்கிட்டே சுத்துவாரு. இப்ப தூக்க முடியுமா என் பொண்ணை? உறவுகளே பாரமா மாறும். யாரை நேசிக்கிறோமோ அவர்களால் தான் நம்மை வருத்தப்படுத்த முடியும். அது என்ன சொல்றேன், யாரையும் அப்படி நேசிக்காதீங்க. கண்டிப்பா நீ எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க அந்த அளவுக்கு வழி உண்டாகும் உங்களுக்கு. மறுபடியும் சொல்றேன், தள்ளி நின்னுப்பார். கட்டி கொடுத்துட்டியா, உன் வேலை என்ன, அரளிக்கிற சாம்பார்னா அவன் பார்த்துக்குவான், என்ன பண்றாரு. கேளுங்க, எத்தனை ஹோட்டல் எத்தனை டீ கடை இருக்கு, வந்துகிட்டே இருக்கா இல்லையா, வந்துகிட்டே இருக்கா இல்லையா, ஓடிக்கிட்டே இருக்கா இல்லையா, யாரை நம்பி திறக்கிறான் அதெல்லாம். கடைசியில் என்ன பண்றான், மீகால் அப்படிங்கிற பொண்ணை திருமணம் பண்றான். திருமணம் பண்ணும் பொழுது பயங்கரமான ஸ்பிரிச்சுவலான ஆளு யாரு, தாவீது. ஆடு மேய்ச்சிட்டு இருந்தவன், ஆடு மேய்ச்சிட்டு இருந்து ராஜாவாயிட்டோமே அப்படின்னு இவனுக்கு ஆண்டவர் மேல ரொம்ப பிரியம். ராஜாவானனால சட்டை கிட்டெல்லாம் கழட்டி தூக்கி எறிஞ்சுக்கிட்டு ஆண்டவரை தூய்த்து கொண்டே வருகிறான். இவ பிறக்கும் பொழுதே யாரு, ராஜகுமாரத்தை. இது இவளுக்கு பிடிக்கல. இஸ்ரவேலின் ராஜா இன்றைக்கு எவ்வளவாய் மகிமைப்பட்டார் அப்படிங்கிறார் நக்கல். இவன் என்ன சொல்றான், நான் இன்னும் என்ன பண்ணுவேன், தேவனை துதிப்பேன். ஸ்பிரிச்சுவலா ஒத்து போல, ரெண்டு பேத்துக்கு என்ன ஆகல, ஆனா ராஜாவுக்கு மருமகன் ஆவனா நலம் போல. வசனம் சொல்லுது, கர்த்தர் மீகாலின் கற்பத்தை அடைத்தார். பாருங்க, உத்தியோகத்தை வைத்து திருமணம், புரியுதா, செட்டில் ஆயிரலான்னு என்னது திருமணம். அவன் என்ன பண்ணா, பொண்ணை தள்ளி விட்டு நம்ம என்ன பண்ணலாம், நாட்டை என்ன பண்ணிடலாம், நம்ம ராஜாவா இருந்துக்கலாம். எவ்வளவு ரெண்டு குடும்பமே ஒரு கால்குலேஷன்ல வராங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். அப்ப உறவுகள் என்ன ஆகும், ஒரு நலம் தான், நல்லதான். அப்படி நெகட்டிவா மட்டும் இப்படி பாசிட்டிவா மட்டும் சொல்ல முடியாது. நல்லா குடும்பம் பண்றாங்க, இல்ல அவங்க வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை மனைவி வந்ததுக்கு அப்புறம் என் வாழ்க்கை ரொம்ப டேஸ்டா மாறிச்சு, கணவன் வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கை அர்த்தமுள்ளதா மாறிச்சு. என்னால சொல்ல முடியும், தைரியமா சொல்ல முடியும், என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் என் வாழ்க்கையின் நோக்கமே புரிஞ்சிச்சு. அது வரைக்கும் அரை மனிதனா இருந்தேன். என் மனைவி வந்ததுக்கு அப்புறம் தான் நான், அதாவது குடும்பமாய் ஆண்டவரை சேவிக்கிறோம், ஆண்டவரை மகிழ்ச்சியா இருக்கிறோம், அப்படி நடக்கும். ஆனா அந்த உறவுகள்ல நலம் அப்படின்னு தோணி ஒண்ணு செய்ய போகும் பொழுது அது பிரச்சனையாக முடியும். ஆனா அது எண்டு கிடையாது. ரைட், மூணாவதுக்கு போவோமா? இப்ப தனிநபர் வாழ்விலிருந்து குடும்பத்துக்கு வந்திருக்கேன். ரைட், அடுத்தது போவோம். நீதிமொழிகள் 22:1, திரளான ஐஸ்வர்யத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. திரளான ஐஸ்வர்யம் ஒரு இடத்துல இருக்கு, தேவனுக்கு மகிமையாக புகழ்ச்சியா வாழ்றீங்க, நற்கீர்த்தி இருக்கு. ரெண்டுல எதை தெரிந்து கொள்ளப்படத்தக்கது சொல்லுங்க. நற்கீர்த்தி. பணக்காரனா வாழ்றான், வீட்டுக்கு முன்னாடி இவ்வளவு பிளாட் வாங்கி வீடு கட்டிட்டாயா, ஆனா எப்படி கட்டினான்னு கேட்க மாட்டாங்க. அதை காட்டிலும் நம்ம சூஸ் பண்ண வேண்டியது என்னதான். நேற்று தான் யோசிச்சு பாருங்க, ஜனங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நீதியாய் நடந்தோம் என்று சொன்னால் நமக்கு ஏதாவது கிடைச்சணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. நீதி எனக்கு என்ன கொண்டு வராது, பலனை கொண்டு வரும்னு நினைக்க கூடாது. நீதிக்கு நான் மரியாதை கொடுக்கணும். நீதியும் நியாயமும் நேர்மையுமாய் வாழ்ந்தேன்னா நான் நீதிக்கு விலை கொடுக்கணும். நற்கீர்த்தியை தெரிந்து கொள்ளப்பட தக்கது. அடுத்த வசனத்தை வாசிங்க. பொன் வெள்ளியை பார்க்கிலும்
தயையே நலம். நற்கீர்த்தி இருக்கா? உங்கள் தெருவில் உங்களுக்கு நற்கீர்த்தி இருக்கா? தயைன்னா என்ன தெரியுமா? நன்மை செய்கிற விருப்பம். பொன் வெள்ளியை பார்க்கிலும் எது தெரியுமா நலம்? நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம். அகிலன்ட்ட மட்டும் காசு இருந்துச்சுன்னு வச்சுக்க, எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்ணுவான்டா அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டான்னா, பொன் வெள்ளியை பார்க்கிலும் அதுதான் என்னது? நலம். அந்த பேரை வாங்கி வச்சிருக்கீங்களா? பணம் இல்லை என்கிட்ட, ஆனா இவன்கிட்ட பணம் இருந்துச்சுன்னா 10 பேர் நல்லா இருப்பான்டா அப்படிங்கிற பேர் உங்களுக்கு இருக்கும் என்று சொன்னால் அதுதான் என்னது? நலம். இந்த எச்சி கையில, நல்லா கரெக்டா சொல்லுங்க, எச்சி கையில அப்படின்னு ஒருத்தவங்கள்ட்ட பார்த்து சொல்லிட்டாங்கன்னா, நீ பொண்ணும் வெள்ளியும் வீட்டில் இருந்தா என்ன? அப்படி இருக்கிறாங்களா? இருக்கிறாங்க. நலம்னா கர்த்தருடைய பார்வையில் எது தெரியுங்களா? நலம். கிறிஸ்தவன் பார்வையில் எது தெரியுமா? நலம். தயையே நலம். தயம்னா என்னன்னா, சரி உங்களுக்கு கொடுத்து உடம்பு இல்லையே, இருந்துச்சுன்னா கொடுத்துருக்கோனே, மற்றவனுக்கும் தெரியும் இவன் இருந்தா 10 பேரை காப்பாற்றுவானே, அந்த நற்கீர்த்தியும் தயையும் தான் நலம். இப்போ சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? இப்போ இது எதுல வரும்? சோஷியல் லைஃப், சம்பாத்திய வாழ்விலே வரும். பணம் இல்லைன்னு கஷ்டப்படாதீங்க. பணம் இருந்திருந்தா 10 பேர்த்தை இவன் காப்பாற்றுவாங்கிற நற்கீர்த்தி உங்களுக்கு இருந்துச்சுன்னா அது நலம். ஒரு பர்டிகுலர் குடும்பம், உங்க குடும்பத்தை தேர்தலுக்கு காசு கொடுத்தா இந்த குடும்பம் வாங்காது அப்படின்னு உங்க குடும்பத்தை குறித்து சொல்ல முடியுமா? நான் வாங்காதுன்னு சொல்லலை, அப்படின்னு சொல்லலாம், அதிகாரத்தோட சொல்லலாம். சரி ரைட். இப்போ ஸ்பிரிச்சுவல்குள்ள போவோம். பார்த்தது தனி மனிதன். எப்போ என்னுடைய மனமே நான் செத்து போயிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு தோண வச்சிருச்சோ, அப்போ வாழ்வதற்கு அது சரியான யோசனையை தராது அப்படிங்கிற முடிவு வந்துடணும். அப்போ வாழ்வதற்கு எது நலம் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஃபேமிலி லைஃப்பில் நம்ம ஒரு எதிர்பார்ப்போட போவோம், செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போவோம். ஆனால் அதே ட்விஸ்டாக என்ன பண்ணும்? மாறும். அதில் சிக்கலும் வரும். மூணாவது, சோஷியல் லைஃப்பில் பணம் இல்லை அப்படின்னு கவலைப்படாதீங்க. நற்கீர்த்தியே தெரிந்து கொள்ளப்படத்தக்கது. அப்படின்னா என்னன்னா, நீ சூஸ் பண்ணணும், நீதிக்கு விலை கொடுக்கணும். நீதி நமக்கு பலன் தரும்னு நினைக்காதீங்க, பலன் தரலாம், ஆனால் நீதிக்கு விலை கொடுக்கணும். அதுதான் நீதிக்கு தர மரியாதை. ஸ்பிரிச்சுவாலிட்டி, ஆன்மீகத்துக்குள்ள போவோம். பிரசங்கி 5:1, நீ தேவாலயத்திற்கு போகும் பொழுது நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாது இருக்கிறார்கள். கவனிங்க, பெந்தேகோஸ்தேக்கார மாதிரி நீ போய் அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு கத்திட்டு இருக்கிறதுக்கு அவன் யாரு? முட்டாள் கூட்டம். ஆராதிக்க வந்தோம், ஆர்ப்பரிக்க வந்தோம் கிடையாது. கோடு போடுங்க. என்ன சொல்லணும்? செவி கொடுத்து சேர்வதே நலம். யாருக்கு செவி கொடுக்கணும்? யாருக்கு சேரணும்? கர்த்தருக்கு செவி கொடுத்து கர்த்தர்ட்ட சேர்வது. யார் சொன்னது? அதை பாஸ்டர் சொன்னாரா? அது சொல்லக்கூடாது. எங்க பாஸ்டர் சொன்னாரு. உங்க பாஸ்டர் சொன்னாரா? எங்க இருக்கு? பைபிள்ல இருக்கா இல்லையா? மூடர் பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். 10 பாட்டு பாடுறதுக்கு பதிலாக வசனத்துக்கு காது கொடுத்து நம்மை அர்ப்பணித்து ஆண்டவரிடத்துல சேர்வது. கவனிங்க, இப்ப கொடுக்க சொல்லுங்க, எது உங்களை ஆண்டவர்கிட்ட சேர்க்கும்? செவி கொடுத்துன்னா அங்க என்னன்னா, இப்ப யாரோ ஒருத்தர் பேசுறாருல்ல, எதை கொண்டு பேசுறாரு? தேவனுடைய வசனத்தை பேசுறாரு. தேவனுடைய வசனத்தை பேசும் பொழுது செவி கொடுத்து சேர்வதே நலம். அப்ப ஆண்டவருடைய அருகிலே உங்களை சேர்ப்பது எது? ஆண்டவருடைய வார்த்தை. புரிஞ்சிருச்சா? எத்தனை இது புரியுது? அப்படியே ஒரு பிரச்சனை இறங்குது. ஒரு பிரச்சனை இறங்குது. தேவ பிரச்சனை அதை உணர முடியுதா? கீழே சொல்லுவாங்க, ஆமா உணர முடியுது. கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கோம், பக்கத்துல போயிட்டோம், இதோ இன்னும் பக்கத்துல வந்துட்டோமா? அதுக்கு ஒரு கும்பல் எந்திரிச்சு, அது ஆண்டவர் பார்த்துக்குவாரு. அதை ஏன் நீங்க சொல்றீங்க? அதை ஆண்டவர் பார்த்துக்குவாரு. சரி, இப்போ நீ ஏன் என்ன குறை சொல்ற? அப்புறம் ஆண்டவர் பார்த்துக்குவாருல்ல, நீ அப்படி விடணும்ல. சரி, இந்த லாஜிக் உன் வீட்டில் யூஸ் ஆகுமா? பிள்ளை எது செஞ்சாலும் விட்டுருவியா?
வீட்டுக்காரர் செஞ்சாலும் அது லேடிஸ்க்கு மேலே தான் ஜாஸ்தி. வீட்டுக்காரர் செஞ்சா விட்டுருவோமா? ஆண்டவர் பார்த்துக்குவான்னு விட்டுறணும்ல, எதுவும் சொல்லக்கூடாதுல்ல. அப்ப புள்ள செஞ்சாலும் ஆண்டவர் பார்த்துக்குவார். புள்ள ஓடுது வெளியே ரோட்டுக்கு, ஆண்டவர் பார்த்துக்குவார். நம்ம பிள்ளைய குறை சொல்லக்கூடாது. ஏன் படிக்கலன்னு என்ன பண்ணக்கூடாது, கேட்கக்கூடாது. ஒய்ஃபை ஏன் இப்படி பண்ணேன்னு கேட்கக்கூடாது. அது யார் பார்த்துக்குவார்? ஆண்டவர் பார்த்துக்குவார். அந்த லாஜிக்கு ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குது. நம்மள்கிட்ட வந்துட்டு ஆண்டவர் பார்த்துக்குவார். நீங்கள் அதெல்லாம் சொல்லாதுங்க, சத்தியத்தை பேசுங்க. சத்தியத்தில் இருந்தாண்டா பேசு. எல்லா புக்குலையும் அதுதான். நான் அவங்களுக்கு நம்மளுக்கும் தகராறா? நீங்கள் பொறாமையில் பேசுகிறீங்க. நான் ஊழியக்காரனே இல்லைன்னாலும் பைபிளை கரெக்டாக படிச்சுட்டு இருந்தேன். இதெல்லாம் ஊழியக்காரன் அதுக்காக படிச்சதில்லை. பைபிளை நிறைய படிச்சுட்டு இருந்தேன், கரெக்டாக பேசுவேன். ஊழியக்காரன் நான் சர்ச்சை விட்டு வெளியே போனாலும் பேசுவோம். ஊழியங்கிறது சபையா? சபை கிடையாது. ஊழியங்க சபை கிடையாது. பாதையில் என்ன பாஸ்டருங்கிறது என்ன அப்படியே டைட்டில் பிறக்கும் போதே பாஸ்டர் தினகரனா? எல்லாம் பாதையில் போயிடும். ஆனால் கர்த்தர் நிரந்தரம். செவி கொடுத்து சேர்வதே பிரசங்கி 7:5. மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். 2 வசனமும் ஏதாவது எங்கேயாவது ஒத்து போற மாதிரி உங்களுக்கு தெரியுதா? கண்டிப்பா ஒத்து போதா? மூடரின் பாட்டு எல்லாம் சொல்லுங்க. மூடரின் பாட்டுனா சினிமா பாட்டு கிடையாது, சர்ச்சுக்குள்ள. அங்க ஞானிங்கிறது பாஸ்டர் மட்டும் குறிக்காது. பரிசுத்த ஆவியானவர் எந்த மனிதனை கொண்டு பேசுறாரோ அந்த மனிதன் கடிந்து கொள்ளுதான். நம்மளதான் ஏன் திட்டுறான்? இப்ப இந்த சபையை வச்சோ என்ன வச்சோ பேசல, நம்மளதான் சொல்றான், நம்மளதான் பேசுறான் அப்படின்னு தெரிஞ்சாலும் நீ அதை கேளு, அது நலம். எதை கேட்க வேண்டாம்? மூடரின் பாட்டை கேட்க வேண்டாம். மூடரின் பாட்டை கேட்டா அப்ப நல்லா இருக்கும். மனசுல எந்த சஞ்சலமும் ஏற்படாது. மனசுல எந்த உறுத்துதலும் என்ன பண்ணாது, ஏற்படாது. மனசுல எந்த குத்தலும் என்ன பண்ணாது, ஏற்படாது. மூடரின் பாட்டை கேட்பதை பார்க்கிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். ஞானிங்கிறவன் வேற யாரும் கிடையாது. நாலேஜோட டெஃபினேஷன் சொல்றேன் பாரு. ஞானிங்கிறது என்னிடத்துல இருந்து உற்பத்தி ஆகிறது கிடையாது. ஞானின்னா யாருன்னா ஞானம் எங்கு இருக்கிறது என்று தெரிந்தவன். ஞானம் எங்க இருக்கு? தேவன்கிட்ட இல்ல. பைபிளை தூக்கி காட்டு, தேவன்கிட்ட தான் இருக்கு. அதை தான் நம்மள்கிட்ட கொடுத்துருக்காரு. பைபிளை தூக்கி மேல காட்டு, இதுதான் ஞானம். பைபிளும் இருக்கா இல்லையா? மூடரின் பாட்டுன்னு இருக்கா இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? சிம்பிளா சொல்லுங்க. அந்த பாட்டிலே பொருள் இல்லைன்னு அர்த்தம். முட்டா பைய பாட்டுன்னா என்ன அர்த்தம்? அந்த பாட்டுல பொருள் யாரு சொல்றது? அப்ப பாட்டுல ஆண்டவர் எதை கவனிக்கிறாரு? டியூனையா பொருளையா? நானா சொல்றேன். அதை இசை தெரியாதவன் பாடுவதை பார்க்கிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்படித்தானே வரணும். நல்லா பாட தெரியாதவனை கேட்பதை பார்க்கிலும் ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது நலம். அப்படித்தானே வரணும். இங்க என்ன சொல்றாரு? மூடரின் பாட்டுங்கிறாரு. மூடரின் பாட்டுன்னா பொருளற்ற பாட்டை நீ பாடுறதுக்கு கேட்கறத பார்க்கணும். நீ எதை கேட்பது நலம்? ஞானியின் பாடலை கேட்பது, ஞானியின் கடிந்து கொள்ளுதலை கேட்பது. 5வதுல இன்னர் லைஃப், உள்ளான வாழ்வு. ஏறத்தாழ ஆன்மீக வாழ்வும் உள்ளான வாழ்வும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நான் அதை கொஞ்சம் பிரிச்சு காட்டணும்னு நினைக்கிறேன். பிரசங்கி 7:3 வாசிங்க. நகைப்பை பார்க்கிலும் துக்கிப்பு நலம். கதைங்க, இந்த துக்கமும் மகிழ்ச்சி அப்படி உள்ள இருந்து தான் வரும். நான் சொல்றது புரியுதா? ஆன்மீக வாழ்விலிருந்து இதை குறிக்கிறேன். நகைப்பை பார்க்கிலும் துக்கப்படுவது நலம் அப்படின்னு யார் சொல்றது? இந்த வசனம் தெரியாதவங்களுக்கு இந்த வசனத்தை சொல்லிட்டா என் மேல கோவம் வருமா இல்லையா? நான் துக்கப்படுறது நலமா உனக்கு? இல்லை, இந்த வசனம் எனக்கு தெரியல, என்ன வச்சே சொல்றேன். நீங்க சொல்றீங்க நகைப்பை பார்க்கிலும் துக்கப்படுவது நலம். உங்களுக்கு பார்த்தா எப்படி இருக்கு அப்படின்னு நான் கேட்பேனா இல்லையா? ஏன், எதனால அப்படி சொல்றாங்க? அடுத்த வாசிங்க. முக துக்கத்தினாலே எல்லாம் சொல்லுங்க, இருதயம். அவனிங்க நீங்க துக்கமா இருந்தீங்கன்னா நான் நல்லா இல்லைங்க அப்படி நினைக்காதீங்க. அது நலம். எந்த துக்கமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு துக்கம் உங்களை அழுத்தலாம். நான் துக்கம் நல்லாங்கிறதுனால நீங்க துக்கப்பட்டுக்கிட்டே இருங்கன்னு சொல்ல வரல. ரிசல்ட் ஆஃப் ஆன்சைட்டி இஸ் குட், ஆன்சைட்டி இஸ் பேட். துக்கம் நல்லது அல்ல, துக்க உண்டு பண்ணுகிற விளைவு நல்லது. தயவு செய்து இதை புரிஞ்சுங்க. புரிஞ்சுங்க, நம்ம கரங்களை உயர்த்துங்க.
புரியுதா? துக்கம் நல்லதுன்னு பேசுனா தப்பு. அந்த வார்த்தை அதோட முடியல. துக்கத்தினுடைய விளைவு நல்லது. நகைப்பினால் என்ன விளைவு ஏற்படும் இங்க சொல்லப்படல. ஆனா துக்கத்தினால் என்ன விளைவு ஏற்படும்? இருதயம் சீர்படுதான்னு பாருங்க. ரட்சிக்கப்படாதவனுக்கு துக்கம் வந்துச்சுன்னா அது நடக்காது. அவன் இன்னும் மோசமா மாறிடுவான். ரட்சிக்கப்படாதவன் கஷ்டத்துக்குள்ள போகும் பொழுது என்ன பண்ணிடுவான்? மோசமா மாறிடுவான். இன்னும் ரட்சிக்கப்படாதவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா குடிக்க ஆரம்பிச்சுட்டேன்மா. ரட்சிக்கப்படாதவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா எல்லாத்தையும் போட்டு அடிக்கிறேன்மா. ரட்சிக்கப்படாதவனுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா டிப்ரெஷனுக்குள்ள போயிட்டேன்மா. ரட்சிக்கப்படாதவனுக்கு கஷ்டம் வந்துச்சுன்னா என்னென்னமோ சொல்லுவான், ஆனா திருந்த மட்டும் மாட்டான். ஆனா ரட்சிக்கப்பட்டவனுக்கு துக்கம் வந்ததுன்னா அவனுடைய இருதயம் என்ன ஆகும்? சீர்படும். அப்ப துக்கம் உண்டு பண்ணுகிற விளைவு நல்லது. பாருங்க, இந்த சின்ன வயசுல பசங்க பார்ட் டைம் வேலைக்கு போவாங்க. நேற்று கூட ஒரு பையனை பார்த்தேன். 2 மணி 1:30 மணி வரைக்கும் ஆர்ட்ஸ் காலேஜ் முடியுது. 2 மணிக்கு சாப்பிட்டுட்டு வேலைக்கு வந்துடுறான். யங்ஸ்டர். அவன்கிட்ட சொன்னேன், கவலைப்படாதப்பா, இது நலம். அம்மா கிட்ட காசு வாங்கி அப்பா கிட்ட காசு வாங்கி ஊரை சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு நீ முடிச்சுட்டு நேரம் எங்கே வர? மெக்கானிக் ஷாப் வர. இது என்னது நலம்? கஷ்டப்படாத. மற்ற பசங்க மாதிரி நம்ம இருக்க முடியலையேன்னு யோசிக்காத. கையில் அழுக்கு, கரை, கஷ்டம். 6 மணி தான் போகணும். சனிக்கிழமை ஃபுல்லாக வந்துடுவான். மற்ற பசங்க மாதிரி இருக்க முடியலன்னு யோசிக்காத. நலம். இளமையில நுகத்தை சுமப்பது நலம். சின்ன வயசுலேயே உன் மேலே ஒரு நெருக்கடி இருக்கா? நல்லது. அது என்னது நல்லது? ஏன் நல்லதுன்னா அது உண்டு பண்ற விளைவு நல்லது. துக்கம் கெட்டது. மறுபடியும் சொல்றேன், அதை எதிர்த்து நில்லுங்கள். நீங்கள் துக்கமாயிருப்பது ஆண்டவருக்கு விருப்பம் இல்ல. அது மாறணும். துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். அதுதான் தேவனுடைய சித்தம். சொன்னாரா இல்லையா? உங்கள் துக்கம் மகிழ்ச்சியாய் மாறும். அப்ப சொன்னது யாரு? கர்த்தர். கண்டிப்பாக துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாத்துவாரா இல்லையா? மாத்துவார். ஆனால் துக்கமா இருக்கும் பொழுது நான் நல்லா இல்லைன்னு நினைக்காதீங்க, அது தப்பு. இருதயம் சீர்படுதா இல்ல இருதயம் இன்னும் ஒழுங்கற்று போகுதான்னு பாருங்க. சங்கீதம் 73:28. எனக்கும்னா மற்ற யாரு என்ன வேணாலும் போட்டுங்க, எப்படி வேணாலும் போட்டுங்க. நான் என்ன பண்ணுவேன்? தேவனை அண்டி கொண்டிருப்பதே நல்லா. இப்ப சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? இந்த 5 பகுதிகள் உங்களுக்கு எப்படி வேணாலும் இருக்கலாம். தனிப்பட்ட வாழ்வு, வேலை சரியா அமையல, உறவுகள் சரியா அமையல, ஸ்பிரிச்சுவல் லைஃப்லையும் ஏற்ற இறக்கம் இருக்கு, ரைட்? கடவுளை அண்டி கொண்டு இருக்கிறீங்களா? ஃபைனலா வாங்க, உங்களால கடவுளை அண்டி கொண்டு இருக்கீங்களா? இப்ப சொல்லுங்க, நல்லா இருக்கீங்களா? எல்லாத்துலயுமே சிக்கல் இருக்குங்க. உடம்புல சிக்கல் இருக்கு, வேலையில சிக்கல் இருக்கு, உறவுல சிக்கல் இருக்கு, சமுதாயத்துல சிக்கல், எல்லாத்துக்கும் ரைட், எல்லாத்துலயும் இருக்குல்ல. ஒண்ணு கேட்கிறேன், கடவுளை அண்டி கொண்டு இருக்கிறீங்களா? கடவுளை டிபெண்ட் பண்ணி இருக்கீங்களா? கடவுளை சார்ந்து இருக்கீங்களா? கடவுள் மேல் சாய்ந்து இருக்கீங்களா? மற்றவங்க எப்படி வேணாலும் போட்டோம். எனக்கோ கர்த்தரை அண்டி கொண்டு இருப்பதே. என்னங்க இப்படி ஆயிட்டீங்கம்மாங்க? நம்மள்கிட்ட பட்ட துக்கத்தை விட நம்ம விசாரிக்கிறவன் கொடுமை பெரிய கொடுமையா இருக்கும். துக்கத்தை விட வெளியே தெரிஞ்சிருமோங்கிற கொடுமை பெரிய கொடுமையா இருக்கும். எல்லாம் சொல்லுங்க, எனக்கோ தேவனை அண்டி கொண்டிருப்பதே. அது ஆசாப் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்க? வீட்டுக்கு போங்க, நல்லா இருக்கீங்களான்னு ஒரு கேள்வி கேளுங்க. அந்த கேள்விக்கு பதில் நீங்களே எழுதுங்க. எத்தனை பேருக்கு புரியுது? ஏதாவது கம்ப சூத்திரம் ஏதாவது சொல்லிட்டோன்னா, இந்த அடுக்கு தான் ரொம்ப முக்கியம். நீங்க எல்லாத்துக்கும் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தது. யாரை டிபெண்ட் பண்றீங்கிறது முக்கியம். நான் நல்லா இருக்கேன், யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் முடிவு பண்ணணும், நான் சொல்றேன் நான் நல்லா இருக்கேன். புரியுதா? கேட்குறவங்கள்ட்ட நீங்க சொல்லணும், என்னம்மா இப்படி ஆயிடுச்சே, என்னப்பா இப்படி ஆயிடுச்சே, நல்லா இருக்கேன். யாரை அண்டிக்கிட்டு இருக்கேன்? நீ நல்லா இருக்க, நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. அவன்கிட்ட சொல்லுவேன், நான் நல்லா இல்லை நீ நினைக்கிற, அதுவும் தப்பு. ரசிக்கப்படாத கேள்வி கேட்டான், நான் தைரியமா சொல்லுங்க. நம்மளை கேட்கறான் இல்லைங்க, தைரியமா சொல்லுங்க. தம்பி உட்காரு, நல்லா இருக்கேன்னு நினைச்சிச்சு இல்ல, உட்காரு, வசனத்தை எடுத்து காட்டுங்க. நீ நல்லா இருக்கேன்னு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீயா நினைச்சுக்கிட்டு இருக்க? உட்காரு, அதை கெடுத்து விடுறேன் இன்னைக்கு. குறைஞ்சபட்சம் ரசிக்கப்படும், இல்லாட்டி என்ன குழப்பாத. நீ உட்காரு. சொல்லுவீங்களா இல்லையா? நீ நல்லா இருக்கா நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உனக்கு கவர்மெண்ட் வேலை கிடைச்சிச்சுன்னா நீ நல்லா இருக்க நினைச்சிட்டு இருக்க. நீ என்ன பேசுற? என்ன துக்கம் விசாரிச்சிட்டு இருக்க?
குடும்பத்துல எல்லாம் சும்மா பேசினா நீ நல்லா இருக்க நினைச்சிட்டு இருக்க. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன துக்கம் விசாரிச்சிட்டு இருக்க? கம்மிங்க, கரிசனோட விசாரிச்சவங்களும் திட்டாதீங்க. நான் சொல்றது கரெக்டாக புரிஞ்சுக்கணும். கரிசனையோடு யாராவது கேட்ட வந்தாங்கன்னா சாந்தத்தோடு வணக்கத்தோடு சொல்லுங்க. ஆனால் உங்களை கேலி செய்கிற மாதிரி கேட்டாங்கன்னா பதில் தைரியமாக சொல்லுங்க. உங்களுக்கு அந்த ஆன்மீக அனுபவம் இருந்துச்சுன்னா சொல்லுங்க, இல்லாட்டி சொல்ல முடியாது. என்னங்க பண்ணுறது, என்ன பண்ணுறது? ஏதோ நீங்கள் கேட்டீங்க, கொஞ்சம் உட்காருங்க. யார்கிட்ட சொல்றேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீங்கள் கேட்டீங்க, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, உட்காந்துருங்க. பாருங்க, எனக்கு நேற்று நைட்லாம் உங்களுக்கு ஜோம் பண்ணேன். ஆண்டவரை என்னுடைய மக்களை பலப்படுத்து. இன்னைக்கு போய் ஸ்பிரிச்சுவாலிட்டியே பேசக்கூடாது, ஸ்பிரிச்சுவாலிட்டி ப்ராக்டிக்கலாக போய் நான் கொண்டு வரணும். எனக்கு வசனம் தாரணும் அப்படி. என்கிட்ட ஆண்டவர் என்னுடைய லைஃப்பில் என்னென்னலாம் ஒர்க் அவுட் ஆச்சு பார்த்து அப்படியே எடுத்து இதை அடுக்குனேன். ஒரு அடுக்கு வந்துச்சு. இப்போ என் மூளையிலேருந்து வந்துச்சா? தைரியமாக சொல்கிறேன், இது எவனும் எனக்கு சொல்லித்தரல. நான் பேசுறதுல ஏதாவது அர்த்தம் இருக்குன்னு உங்களுக்கு புரியுதா? கர்த்தர்கிட்ட வந்தது, அது வேலை செய்யும். தைரியமா போங்க, உற்சாகமா போங்க. கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிறார். இன்னும் என்னால விளக்கமா முடியும், இன்னும் பேச முடியும், நேரம் இல்லை. தைரியமா இருங்க, ஈழ்ச்சியா இருங்க, கர்த்தரை அண்டி கொள்ளுங்க, அவரை பாடுங்க, துதிங்க. 146 150 வரைக்கும் வீட்டுக்கு போய் மறுபடியும் வாசிங்க, துதிங்க. உங்களை ஆய்வு செஞ்சு பார்த்து என் ஃபைலை ஓப்பன் பண்ணுங்க, ஆண்டவரேன்னு சொல்லுங்க. ஆண்டவரை அண்டிக் கொள்ளுங்க. கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? இந்த கர்த்தரால் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் போதனையும் வழிநடத்துதலும் இன்றைக்கும் என்றைக்கும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.